ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பார்க்குறதே வெட்டி வேலை தான். இதில் உங்களுக்கு அசிஸ்டண்ட் வேறு தேவைப்படுதா? சைக்கிளை ஓட்டுறதுக்கு எதுக்குயா அசிஸ்டண்ட்டு? தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, இன்றைய தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கும் முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை முதல் பொம்மை முதல்வராக செயல்படுவார் என்பதை சுட்டிக்காட்டும் இன்றைய அமைச்சரவை மாற்றம் என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடிக்கடி ஒரு கதையை தன்னுடைய மேடை பேச்சுகளில் கூறிக்கொண்டே இருப்பார். அது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த மன்னன் தன்னுடைய மக்களை வாட்டி வதக்குறான் வரி விதிப்பின் மூலம். அதே நேரத்தில் அப்படியெல்லாம் வரி விதித்து வாங்குகிற அந்த வரியை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு முறையான முறையில் செலவழிக்கிறானா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. அதுக்கு மாறாக அந்த வரியை பெற்றுக்கொண்ட அந்த மன்னன் சுகபோக வாழ்க்கையில் வாழ முயற்சிக்கிறான். அதே நேரத்தில் தன்னுடைய மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கொடுக்கல. அதன் காரணமாக அந்த நாட்டில் கொள்ளைகள் எங்கு பார்த்தாலும் நடக்குது, போராட்டங்கள் எங்கே பார்த்தாலும் நடக்குது, கலவரங்கள் எங்கே பார்த்தாலும் நடக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த மன்னன் அதையெல்லாம் கண்டுக்கிடாமல் அவன் வாட்டுக்கு சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதை சுட்டி காட்டும் விதமாக மக்கள் தன்னெழுச்சி கொண்டு போராட்டத்தில் இறங்குறாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த மக்களை அடக்கிறதுக்கு இந்த மன்னன் பல்வேறு யுக்திகளை கையாண்டு அவர்களுடைய போராட்டத்தை அடக்குறான். அதன் காரணமாக அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மன்னனுக்கு சாபம் விடுறாங்க. அந்த சாபம், நீ செத்து ஒழியணும், உனக்கு வம்ச வழியே இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறாங்க. நீ செத்து ஒழியணும், நீ நாசமாக போகணும், நீ கேடுகிட்டு போகணும், அப்படி பிச்சைக்காரனை மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறாங்க அந்த நாட்டு மக்கள். அதன் அடிப்படையில் அந்த நாட்டு மன்னன் உடல்நலம் குன்றி சாகும் தருவாயில் போய் கிடக்கிறான். அந்த சூழ்நிலையில் அந்த மன்னன் தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டி மன்னனாக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் அந்த மன்னன் தன்னுடைய மகனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நாட்டு மக்கள் என்ன கொடுங்கோலனா நினைக்கிறாங்க, இந்த நாட்டு மக்கள் என்ன கெட்டவனாக நினைக்கிறாங்க, இந்த நாட்டு மக்கள் என்ன செத்து ஒழியட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிற அந்த மக்கள் மத்தியில் என்ன நல்லவனா நீ கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் தன்னுடைய மகனுக்கு அந்த முடிசூட்டு விழாவில் வேண்டுகோள் வைக்கிறான். அதை உள்வாங்கின அந்த நாட்டு மன்னனின் மகன் அதை செயல்படுத்துறதுக்கு தன்னுடைய குடிகள் மீது தன்னுடைய அப்பா மன்னன் என்ன தப்பு செஞ்சானோ அந்த தப்புல இருந்து 100 மடங்கு அவன் செய்கிறான் அந்த மன்னனுடைய மகன். அதாவது அந்த மன்னனுடைய மன்னன் வரி தான் விதித்தான், அதை கெட்டாத மக்கள் மீது தண்டனைகள் விதித்தான். அந்த தண்டனைகளும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மன்னனின் மகன் வரி விதிக்கிறான். அந்த வரியை கெட்டாத மக்களை தூக்கிட்டு கொட்டைகளை அடைச்சி வச்சு வாட்டி வதக்குறான். வாட்டி வதக்கி மாடுகள் இழுத்துட்டு போகிற அந்த வண்டிகளை மாட்டுகளுக்கு பதிலாக இந்த மக்களை வச்சு மாட்டு வண்டியை இழுத்துட்டு போக வைக்கிறான். ஏர் உழுகிறதுக்கு மாட்டுக்கு பதில் இந்த மக்களை பயன்படுத்தி வாட்டி வதைக்கிறான். அதே நேரத்தில் இந்த நாட்டு மக்கள் வரியை செலுத்தலை அப்படின்னா அவங்களுடைய வீட்டுகளை பறித்து வச்சுக்கிறான். அந்த மக்களிடம் இருக்கிற அந்த மக்கள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பொருட்களை பூரா பறித்து வச்சுக்கிறான். இந்த மாதிரி பெருங்கொடுமைகள் செய்கிறத கண்ட மக்கள் இந்த பாவிக்கு அவங்க அப்பனே நல்லாட்சி தாண்டா கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனையின் மூலமாக அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு அவனே நல்லாட்சி தாண்டா கொடுத்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதை வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க. இந்த மன்னனுடைய மகன் வரும்போது போகும்போது இவனுக்கு அப்பனே நல்லாட்சி தான் கொடுத்தான் அப்படின்னு இந்த மன்னனுடைய மகன் காது படுற மாதிரி
சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மன்னன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த செய்தியை இந்த மன்னனுடைய மகன் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பாவும் இந்த நகர்வலம் வரும்போது இந்த மக்கள் உன் மகனுக்கு நீயே பரவாயில்லையா, நல்லாச்சிராயா கொடுத்த அப்படிங்கிற மாதிரி காதுபட அந்த மன்னன் காதுபட மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மன்னன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறான். தன்னுடைய மகனை உச்சி முகர்ந்து பாராட்டுறான். எனக்கு நற்பெயரை வாங்கி கொடுத்த உனக்கு வாழ்த்துக்கள்டா மகனே அப்படின்னு சொல்லி உச்சி முகர்ந்து பாராட்டுறான். அந்த செய்தி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த கதையின்படி தான் இப்போ உங்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இப்போ உங்கள் ஆட்சி அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஐயா கருணாநிதி ஆட்சியில் கூட தமிழ்நாட்டு மக்களின் மனித வளம் வீணடிக்கப்படலை. உங்கள் ஐயா கருணாநிதி ஆட்சியில் கூட தமிழ்நாட்டு மக்களின் வளமான மணல் கொள்ளையடிக்கப்படலை, ஆற்று வளம் கொள்ளையடிக்கப்படலை, நீர் வளம் கொள்ளையடிக்கப்படலை, மலைகள் வெட்டி கடத்தப்படலை, காட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்படலை, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படலை உங்கள் ஐயா கருணாநிதி ஆட்சியில் கூட. அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த அளவுக்கு நவீன கருவிகள் அந்த உங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லாமல் இருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் கூட அந்த ஆள் அவர் கருணாநிதி அவ்வளோ தூரத்துக்கு கொள்ளையடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் அதை விட 100 மடங்கு கொள்ளைகள் நடந்து போய்கிட்டே இருக்குது. அதை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியல. உங்களுடைய ஆட்சி காலத்தில் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது, மனித வளங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கு, நீர் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் கொள்ளைகள் எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குது. 3 மாதத்தில் 150 கொலைக்கு மேலே நடந்திருக்கு உங்கள் ஆட்சியில். அதை கட்டுப்படுத்த உங்களால் முடியலை. நாடெங்கும் மதுக்கடைகள் திறந்து வச்சிட்டீங்க, தெருவெங்கும் மதுக்கடைகள் இருக்கிற மாதிரி ஆக்கி கொடுத்துட்டீங்க. மதுக்கடைகள் இல்லாத ஊருக்கு உங்கள் கட்சிக்காரங்க மூலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து அந்த மதுக்கடைகள் இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டீங்க. ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உங்கள் ஐயாவுக்கு நற்பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆட்சிக்கு உங்கள் ஐயா கருணாநிதி ஆட்சியே நல்லா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு நீங்கள் எங்கள் மக்களை ஆக்கி விட்டுட்டீங்க. ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த அமைச்சரவை மாற்றம் எதுக்கு? ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த அமைச்சரவை மாற்றம் எதுக்கு? நீங்கள் அப்படி என்ன தமிழக மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிட்டீங்க? உங்களுக்கு துணை முதல்வர் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் அப்படி என்ன செஞ்சு தமிழக மக்களுக்கு கிழிச்சி டயர்டாயிட்டீங்க? உங்களுக்கு துணை முதல்வர் ஒரு கேடா? உங்களுக்கு துணை முதல்வர் ஒரு கேடாயா? நீங்கள் மொத்தத்திலே 3 வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. உங்கள் 3 வருஷம் ஆட்சியிலேயே மக்கள் படாத பாடுபட்டாங்க. எங்கே பார்த்தாலும் மதுக்கடைகள், எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள், கஞ்சாக்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இன்றைக்கி உங்கள் மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னா இது எதுக்கான வேலை? இதுதான் மடைமாற்ற வேலை. நீங்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நீங்கள் செய்யாமல் நாட்டில் கொள்ளைகள் நடக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்க. நாட்டில் போதைப் பொருட்கள் எங்கு பார்த்தாலும் கிடைக்கிற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறீங்க. நாட்டில் கஞ்சாக்கள், கள்ளச்சாராயங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிற அளவுக்கு உங்கள் ஆட்சி நடத்தியிருக்கீங்க. அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இன்றைக்கி அதை மடைமாற்ற வேலையாக இன்றைக்கி நீங்கள் உங்கள் மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அதையெல்லாம் மறைக்கிற வேலையை நீங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை தமிழக மக்கள் மத்தியில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா முத்துவேல் கருணாநிதி மகனே மு.க. ஸ்டாலின் அவர்களே, இது உங்கள் ஐயா செஞ்ச அதே வேலையை தான் நீங்களும் செய்கிறீங்க. உங்கள் ஐயா இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்யும்போது என்ன இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்வார் அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஐயா கருணாநிதி ஒரு வாக்குறுதி கொடுப்பார் தேர்தலுக்கு முன்னாடி, காவிரி நீரை நாங்கள் பெற்றே தருவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் வாக்குறுதியும் கொடுப்பாரு. ஆனால் காவிரி நீர் வரவே வராது. அதுக்கு பதில் ஒரு செம்பு தண்ணியை காவிரியிலேருந்து கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு காட்டிட்டு போவார். இதுதான் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. சரியா? இந்த ஈனச் செயலை அவர் மடைமாற்றுறதுக்காக, தமிழக மக்களை திசை திருப்புறதுக்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஐயா
வீரப்பனார்கிட்ட போய் இந்த நக்கீரன் கோபாலை பேட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவார் ஒரு சீடியை கொடுத்து. இந்த வேலையின் மூலமாக அன்னைக்கு மக்கள் பூரா ஐயா வீரப்பனை பிடிக்கிறதுக்கான வேலையை ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நக்கீரன் கோபால் மூலமாக அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா அந்த காவிரி தண்ணியை விட்டுட்டு இந்த ஐயா வீரப்பனாரை பிடிக்கிற வேலையில் இறங்கிடுவாங்க. இதில் தன்னுடைய ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். புரியுதா? அந்த மடைமாற்று வேலையை தான் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே அதே வேலையை அதே மூளையை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பார்த்தீங்களா, நான் முத்துவேல் கருணாநிதி மகன் திமிருத்தனமாக சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த திமிருத்தனமான பேச்சின் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ எங்களுக்கு நல்லா புரியுது. சரியா? உங்கள் ஆட்சியில் மண் வளம் போச்சு, மலை வளம் போச்சு, மக்கள் நலமும் போச்சு, வளமும் போச்சு. அப்படி ஆக்கி விட்டுட்டீங்க இன்றைக்கி உங்கள் ஆட்சியை. உங்கள் ஆட்சியில் மக்கள் அந்த அளவுக்கு நாசமாக போயிட்டாங்க. இதையெல்லாம் மடைமாற்றுறதுக்கு உடனே என்ன செய்றீங்க, உங்கள் மகனுக்கு முடிசூட்டு விழா, துணை முதலமைச்சர் பதவி எதுக்காண்டி கொடுக்குறீங்க? நீங்கள் நாட்டு மக்களுக்கு அப்படியேவும் 50 வருஷம் 60 வருஷம் ஆட்சி செஞ்சு தவிச்சிட்டிங்களா? ஆட்சிக்கு 3 வருஷம் தானே ஆகுது. 3 வருஷத்துக்குள்ளேயே உனக்கு முதலமைச்சர் பதவி கூட ஒழுங்காக வேலை பார்த்து சரியாக செஞ்சே தெரியல. உனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு துணை முதலமைச்சர் வேண்டியது இருக்கா? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஒரு கேடா போச்சா? நீங்கள் அப்படி தமிழக மக்களுக்கு உதவி செஞ்சு தமிழக மக்களின் கோரிக்கைகளை பூரா போய் கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து தவிச்சு போயிட்டீங்களா? அப்படின்னா இப்போ துணை முதலமைச்சர் போடுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்படின்னா உங்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் குறைகள் எக்கு தப்பாக ஆகிப்போச்சு. அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியல. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படுது. அந்த ஹெல்ப்பர் தான் இந்த துணை முதலமைச்சருங்கிற பேரில் வந்திருக்கிற உதயநிதி அப்படின்னு தானே நாங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படித்தான் புரிஞ்சுக்கிடணும். சரியா? அப்படித்தான் புரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஆட்சியில் கொலைகள் பெருக்கெடுத்து ஓடுது, போராட்டங்கள் எங்கே பார்த்தாலும் நடக்குது, கலவரங்கள் எங்கே பார்த்தாலும் நடக்குது. எவனாச்சும் விவசாயிகள் மீது போய் பொடா சட்டத்தை போய் போடுவானாயா? குண்டர் சட்டத்தை போய் எவனாச்சும் போடுவானா? விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சுற அளவுக்கு நீ ஆட்சி செஞ்சுருக்கீங்க. அப்படின்னா உங்கள் ஆட்சி எவ்வளவு கீழ்த்தரமான ஆட்சி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுயசரிதையில் எழுதி வச்சுக்கோங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய சுயசரிதையில் இதையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு உங்களுடைய திராவிட மாடல் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அடுத்து இனிமேல் வரவே முடியாது. அந்த காலகட்டத்தில் புரட்டி பாருங்கள் நீங்கள் எழுதி வச்சதை. ஐயா முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இனிமேல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. நீங்கள் 3 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. உங்கள் மகன் 1.5 வருஷம் துணை முதல்வராக இருப்பார். அதோட முடியுது உங்கள் சரித்திரம். நிச்சயம் அதோட முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறோம். நாம் தமிழர், நாமே தமிழர்.